அமெரிக்கா ஒஹையோ ஸ்டேட்டில் இருக்க கொலம்பஸில் மிட் நைட்டில் ஆரம்பித்த ஸ்னோ மறுநாள் மதியானம் வரைக்கும் பெஞ்சிட்டு இருந்தது. நம்ம வெளியே போகலான்னு வந்து வண்டியை பார்த்தா வண்டி இந்த அளவுக்கு ஸ்னோவால் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. ஹெட்லைட் எரியுது, ஆக்சுவலாக டிஆரில் எரியுது, அது கூட தெரியாத அளவுக்கு கவர் ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு திக்காக ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் வந்து ஸ்னோ பூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நடக்கிறதுக்கும் கால்லாம் ஃப்ரோஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் டோர் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். டோர் ஹேண்டில் கூட ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு திக் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்னோ. ஒரு மாதிரி ப்ளஃபியாக ஸ்பாஞ்சாக சாஃப்டாக இருக்குது. பட்டு திக்னஸும் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு குளிர் இல்லை. ஈவன் தோ இந்த அளவுக்கு ஸ்னோ இருந்தாலும் குளிர் அந்த அளவுக்கு இல்லை. -2 டிகிரி இருக்குது. ஃபீல்ஸ் லைக் -6, பட் பெட்டராக தான் இருக்குது. அமெரிக்காவில் நார்தர்ன் சைடில் இருக்க ஸ்டேட்ஸில் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது ஆல் வீல் ட்ரைவ். எதுக்கு ஆல் வீல் ட்ரைவ் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோவால் தான். இந்த மாதிரி ஸ்னோ இருக்கும்போது ஆல் வீல் டிரைவ் இருந்தால் உங்களுக்கு வந்து க்ரிப்பு நல்லாயிருக்கும். வண்டி வந்து ஈஸியாக ஸ்கிட் ஆகாது. வண்டி வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நார்த் சைடில் இருக்க ஸ்டேட்ஸில் உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் பயங்கரமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் வைப்பர் ஆனில் இருந்ததுனால விண்ட்ஸ்க்ரீன் க்ளீன் ஆகிடுச்சு. பட் வண்டி சுற்றி ஸ்னோ இருக்கிறதுனால இப்போ இறங்கி வண்டியில் இருக்க மொத்த ஸ்னோவையும் வந்து கண்ணாடியில் இருக்க எல்லா ஸ்னோவையும் தள்ளி விட்டுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.